சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். சில வழக்குகள் பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா அது நம்ம வரி அமைப்புல இருக்கிற சில முக்கியமான சிக்கல்களை நமக்கு காட்டும். ஆமா. இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படி ஒரு கல்கத்தா உயர்நீதிமன்ற வழக்குதான். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு நிறுவனம் தப்பா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்த கதை மாதிரி தோணும். ஆனா உண்மையில இது நம்ம அரசாங்கத்தோட 2 பெரிய டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்க்கு நடுவுல நடந்த ஒரு தகவல் பரிமாற்ற பிழை பற்றிய ஒரு த்ரில்லர் கதனை சொல்லலாம். கரெக்டா சொன்னீங்க. இதுல 2 முக்கிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? ஒன்னு, இறக்குமதி செஞ்ச பொருட்களுக்கு அதிகமா ஐடிசி எடுத்துட்டாங்கன்னு வரித்துறை சொல்லுது. சரி. 2வது, அவங்களோட சில சப்ளையர்கள் கணக்கு தாக்கல் செய்யல, அதனால அந்த ஐடிசியையும் திருப்பி கட்டணும்னு சொல்றாங்க. 2மே ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள். ஆமா, வரி ஏய்ப்புன்னு முத்திரை குத்தப்படுற அளவுக்கு சீரியஸான விஷயம்தான். ஆனா இந்த வழக்குல நீதிமன்றம் தலையிட்ட விதம் இந்த வழக்கின் போக்கையே மாத்திடுச்சு. நிச்சயமா. வரி ஏய்ப்புன்னு ஆரம்பிச்ச இந்த வழக்கு எப்படி ஒரு சிஸ்டம் கோளாறுன்னு முடிஞ்சது? வாங்க இத விரிவாக அலசுவோம். சரி, முதல் குற்றச்சாட்டுக்கு வருவோம். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கான ஐடிசி. வரித்துறையோட வாதம் ரொம்ப சிம்பிள். ஆமா, ரொம்ப நேரடியானது. நீங்க இறக்குமதி செஞ்சதுக்கு ஐஜிஎஸ்டி கட்டுனதுக்கான ஆதாரத்தை, அதாவது சுங்கத்துறையோட ஆவணங்களை ஜிஎஸ்டி போர்ட்டல்ல காட்டல. சிஸ்டம்ல டேட்டா இல்ல, அதனால நீங்க எடுத்து கிரெடிட் செல்லாது. ஆமா. இத முதல்ல கேட்கும்போது வரித்துறை பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தானே தோணுது. ஒரு ஆபீசர் பார்வையில சிஸ்டம்ல இல்லாத ஒண்ணு எப்படி ஏத்துக்க முடியும்? கரெக்ட். நிச்சயமா. ஒரு அதிகாரியோட இடத்திலிருந்து பார்த்தா அவங்க செய்யறது சரிதான். ஜிஎஸ்டி சட்டமே டேட்டா அடிப்படையில தான் இயங்குது. போர்ட்டல்ல என்ன இருக்கோ அதுதான் உண்மை. ஆனா இங்கேதான் உயர்நீதிமன்றம் ஒரு அசாதாரணமான விஷயத்தை செஞ்சிருக்கு. ஆமா, அதுதான் இந்த வழக்கின் திருப்புமுனை. அவங்க வரித்துறையையும் அந்த நிறுவனத்தையும் மட்டும் பார்க்கல, பிரச்சனையோட மூல காரணம் எங்க இருக்குன்னு யோசிச்சாங்க. ஒரு நிமிஷம், வழக்கமான நடைமுறைக்கு வெளியில போய் எதையாவது செஞ்சாங்களா? ஆமா. நீதிமன்றம் சரி, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல தகவல் இல்ல, ஆனா வரி கட்டுற இடம் தான் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், அங்கேனா நடந்ததுன்னு பாப்போன்னு முடிவு செஞ்சு நேரடியா சுங்கத்துறையிடமிருந்து ஒரு விரிவான அறிக்கையை கேட்டது. அடங்கப்பா, இது பெரிய பவர் மூவ் ஆச்சே. அப்போ வரித்துறைக்கு நிச்சயம் இது ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும். அந்த சுங்கத்துறை அறிக்கையில அப்படி என்னதான் இருந்துச்சு? அந்த அறிக்கை தான் மொத்த வழக்கையும் தலைகீழா மாத்துச்சு. அதுல பல உண்மைகள் வெளியாச்சு. முதல்ல, அந்த நிறுவனம் 8 பில் ஆஃப் என்ட்ரிகளுக்கும், அதாவது இறக்குமதி ஆவணங்களுக்கும் உரிய ஐஜிஎஸ்டி வரிய 1 பைசா பாக்கி இல்லாம முழுசா கட்டிட்டாங்கன்னு அந்த அறிக்கை உறுதிப்படுத்துச்சு. அப்படியா? பணம் கட்டியும் ஏன் இந்த பிரச்சனை வந்தது? அப்போ எங்கதான் கோளாறு? கோளாறு வரி செலுத்தினதுல இல்ல, அந்த நடைமுறையில தான். சாதாரணமா ஒரு பொருள் இறக்குமதி செய்யப்பட்டு எல்லா வரியும் கட்டின பிறகு சுங்க அதிகாரிங்க அதுக்கு அவுட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. சரி, இது ஒரு டிஜிட்டல் பச்சைக்கொடின்னு வச்சுக்கோங்களேன். ஐசிஇஎஸ்ன்னு சொல்ற சுங்கத்துறையோட சிஸ்டம்ல இந்த பச்சைக்கொடி காட்டின உடனே அது தானா ஜிஎஸ்டி நெட்வொர்க்குக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். ஓ புரியுது. ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் கிட்ட ஹலோ இவங்க வரி கட்டிட்டாங்க, கிரெடிட்ட கொடுங்கன்னு சொல்ற மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா இந்த வழக்குல அந்த 8 பில் ஆஃப் என்ட்ரிகளும் மேனுவலா, அதாவது கணினிக்கு வெளியில கையால ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓஹோ. இதனால என்னாச்சுன்னா அந்த டிஜிட்டல் கைகளுக்குள் நடக்கவே இல்லை. சுங்கத்துறை வரி பணத்தை வாங்கிடுச்சு, பொருளையும் வெளியே விட்டுடுச்சு. ஆனா ஜிஎஸ்டி சிஸ்டம் கிட்ட மட்டும் இந்த தகவலை சொல்ல மறந்துடுச்சு. நம்பவே முடியல. 2 அரசாங்க துறைகளுக்கு நடுவுல ஒரு டேட்டா போகாததுனால ஒரு நிறுவனம் வரி ஏய்ப்பு செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஆமா, இது எந்த ஒரு தொழில் முனைவோருக்கும் ஒரு பீதியான கனவு மாதிரி. இந்த அறிக்கை வந்த பிறகு சுங்கத்துறை அவங்க தப்ப சரி செஞ்சாங்களா? ஆமா, நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அவங்க உடனே அந்த தவறுகளை சரி செஞ்சு 8 பில்களையும் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல பதிவேற்றம் செஞ்சதா நீதிமன்றத்துல உறுதிப்படுத்தினாங்க. அப்போ இது சிஸ்டம் எரர் தானே தவிர வரி ஏய்ப்பு இல்லைன்னு தெளிவா நிரூபணம் ஆயிடுச்சு. ஆமா. அப்போ முதல் பிரச்சனை ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. ஆனா இது மட்டுமே இல்லையே, அவங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டும் இருந்துச்சே. அவங்களோட சப்ளையர்கள் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யாத விஷயம், அது என்னாச்சு? ஆமா, அந்த 2வது பிரச்சனை தான் இந்த வழக்குக்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுக்குது. இதுவும் பல வியாபாரிகள் சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலி. கரெக்ட். நீங்க ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்க, அவங்களுக்கு சரியா பணம் கொடுத்துடுறீங்க, இன்வாய்ஸ் வாங்கிடுறீங்க. ஆனா அவங்க சரியா அவங்க ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன்ஸை தாக்கல் செய்யலன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஐடிசி கேள்விக்குறியாகிடும். அதேதான்.
இது ஜிஎஸ்டி சட்டத்துல பிரிவு 16(2)(c)ல ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. இது ரொம்ப அநியாயமா இல்லையா? நாம கரெக்டா இருந்தோம், நம்ம சப்ளையர் பண்ற தப்புக்கு நாம ஏன் பாதிக்கப்படணும்? சரி, இந்த வழக்குல நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொண்டது நடந்திருந்தது? இந்த விஷயம் மேல்முறையீட்டு அதிகாரி கிட்ட விசாரணைக்கு வந்தப்போ நிறுவனத்தோட பிரதிநிதிகள் ஆஜராகவே இல்ல. என்னது, ஆஜராகவே இல்லையா? ஆமா, ஒரு நோ ஷோ. இதனால அவங்க தரப்பு வாதங்களை கேட்காமலேயே அந்த அதிகாரி ஒரு தரப்பு பட்சமா, அதாவது எக்ஸ்பார்ட்டியா நிறுவனத்துக்கு எதிராக உத்தரவு போட்டுட்டார். அடடா, முதல் பிரச்சனையில அவங்க பக்கம் 100% நியாயம் இருந்துச்சு. ஆனா ரெண்டாவது பிரச்சனையில அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ற வாய்ப்பை அவங்களே கோட்டை விட்டுட்டாங்க. ம் இப்போ உயர்நீதிமன்றத்துக்கிட்ட 2 வித்தியாசமான சிக்கல்கள். ஒன்னு அரசாங்கத்தோட சிஸ்டம் தப்பு, இன்னொன்னு வரி செலுத்துபவரோட நடைமுறை தப்பு. இது ரெண்டையும் நீதிமன்றம் எப்படி சமமா கையாண்டது? நீதிமன்றத்தோட தீர்ப்பு ரொம்ப நுட்பமாவும் சமநிலையாவும் இருந்துச்சு. முதல் பிரச்சனையான இறக்குமதி ஐடிசிக்கு சுங்கத்துறையோட புதிய அறிக்கையை அடிப்படையா வச்சு மேல்முறையீட்டு அதிகாரி போட்ட பழைய உத்தரவை முழுசா ரத்து செஞ்சுட்டாங்க. ஓகே. சட்டமொழியில சொல்றதுமே வழக்க ரிமாண்ட் பண்ணாங்க. அதாவது இந்த புது ஆதாரம் இதை வச்சு முதல்ல இருந்து இந்த வழக்கை விசாரிங்கன்னு சொல்லி வழக்க திரும்பவும் அதே மேல்முறையீட்டு அதிகாரிக்கு அனுப்பி வச்சாங்க. இது ரொம்ப நியாயமான தீர்ப்பு. அவங்களுக்கு அவங்க தரப்ப நிரூபிக்க இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, அந்த ரெண்டாவது பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அங்கதான் நீதிமன்றம் ஒரு சுவாரஸ்யமான நிபந்தனை வச்சுது. நிபந்தனையா? என்ன நிபந்தனை அது? ரெண்டாவது பிரச்சனையிலயும் நிறுவனம் அவங்க தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க நீதிமன்றம் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது. ஆனா சும்மா கொடுக்கல. நீதிமன்றம் நீங்க ஏன் விசாரணைக்கு வரலன்னு சரியான காரணத்தை சொல்லல, சட்ட நடைமுறைகளை நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சாங்களா? ஆமா, அவங்க பொறுப்பின்மையை கண்டிக்கும் வகையில அந்த நிறுவனம் கல்கத்தா உயர்நீதிமன்ற சட்ட சேவைகள் குழுவுக்கு 15,000 ரூபாய் அபராதமா செலுத்தணும்னு உத்தரவிட்டது. ஓஹோ. அந்த அபராதத்தை கட்டினதுக்கான ரசீதை காட்டின பிறகுதான் அவங்க இந்த ரெண்டாவது பிரச்சனை பத்தி மேல்முறையீட்டு அதிகாரி கிட்ட வாதிட முடியும்னு சொல்லிட்டாங்க. வாவ், இது ரொம்ப அருமையான தீர்ப்பு. ஒரு அபராதம் மூலமா பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. கரெக்ட். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. இதுல 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதல் பாடம் நம்ம டிஜிட்டல் அரசாங்க அமைப்புகளின் பலவீனத்தை பற்றியது. அதாவது சிஸ்டம்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு பிரச்சனை. ஆமா, சுங்கத்துறையின் சிஸ்டத்துக்கும் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கும் நடுவுல சரியான தகவல் தொடர்பு இல்லாததுதான் இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். இது வெறும் தொழில்நுட்ப பிரச்சனை இல்ல. இதனால ஒரு நேர்மையான வரி செலுத்துபவர் பல வருஷங்கள் மன உளைச்சலுக்கும் பண இழப்புக்கும் ஆளாகிறார். ஆமா, ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் கூட பேசாததுக்கு ஒரு குடிமகன் தண்டிக்கப்படுறது ரொம்ப தவறு. சரி, ரெண்டாவது பாடம் என்ன? ரெண்டாவது பாடம் நீதித்துறையின் செயலூக்கமான பங்கு. இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் ஒரு நடுவர் மாதிரி மட்டும் இல்லாம ஒரு துப்பறிவாளர் மாதிரி களத்துல இறங்கி பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க. அந்த சுங்கத்துறை அறிக்கை கேட்டது இல்லையா? அதேதான். சட்ட விதிகளை மட்டும் பார்க்காம உண்மையை கண்டுபிடிக்க நீதிமன்றங்கள் எந்த எல்லைக்கும் போகும் அன்னதுக்கு இது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விஷயம். உண்மைதான். இது நேர்மையான வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். சரி, மூன்றாவது மற்றும் முக்கியமான பாடம். மூன்றாவது பாடம் உரிமைகளும் பொறுப்புகளும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது அணுக பத்தினது. நீதிமன்றம் அந்த நிறுவனத்துக்கு வாதாட உரிமையை கொடுத்தாலும் சட்ட நடைமுறைகளை மதிக்க வேண்டிய அவங்களோட பொறுப்பையும் குறுதுபடுத்துச்சு. அந்த 15,000 ரூபாய் அபராதம். ஆமா, அது வெறும் பண தண்டனை இல்லை, அது ஒரு பாடம். உரிமைகளுக்காக போராடும்போது உங்கள் கடமைகளையும் சரியாக செய்யுங்கள் அப்படின்ற ஒரு தெளிவான செய்தி அது சொல்லுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கவனிக்கணும். உயர்நீதிமன்றம் அந்த நிறுவனத்தை குற்றமற்றவங்கன்னு இறுதி தீர்ப்பு கொடுக்கல இல்லையா? கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீதிமன்றம் அவங்கள நிரபராதின்னு சொல்லல. புதிய ஆதாரங்கள் வந்திருக்கு, அதனால வழக்கம் முதல்லிருந்து விசாரிங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஓ, அதாவது அவங்களுக்கு ஒரு நியாயமான விசாரணைக்கான கதவை திறந்து விட்டுருக்கு. ஆமா, இறுதி முடிவு இனிமேல் மேல்முறையீட்டு அதிகாரியோட கையில தான் இருக்கு. சுருக்கமா சொன்னா, வரி ஏய்ப்புன்னு முத்திரை குத்தப்பட்ட ஒரு வழக்கு அரசாங்கத்தோட சிஸ்டம் கோளாறு, நிறுவனத்தோட நடைமுறை தவறுன்னு பல திருப்பங்களோட ஒரு புது அத்தியாயத்துக்கு வந்திருக்கு. நிச்சயமா. இது மாதிரியான நிகழ்வுகள்ல ஆதார பொறுப்பு, அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப், வரி செலுத்துபவர் மேல இருந்து அரசாங்கத்தின் பக்கம் மாற்றப்பட வேண்டுமா? இத பத்தின நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.